Dear student, in the video unit 1 exercise 9 பத்தி பார்த்தறலாம். First exercise read பண்ணிரலாம். Anand does not keep his books under double entry system. Find the profit or loss made by him for the year ending 31st March 2019. Particulars கொடுத்திருக்காங்க. 2 இயர்ஸ்க்கான டேட்டா கொடுத்திருக்காங்க. 31/3/2018, 31/3/2019. இந்த ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். கேஷ் அட் பேங்க் இங்கே 5000 டேட்டா, 60,000 கிரெடிட் சைடு கொடுத்துருக்காங்க. கேஷ் இன் ஹேண்ட் 3,000, 4,500. ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 35,000, 45,000. சன்ட்ரி டேட்டார்ஸ் 1,90,000. பிளான்ட் அண்ட் மெஷினரி 80,000, 80,000. Land and building 1,40,000, 1,40,000. Sundry creditors 1,70,000, 1,30,000. இது எல்லாமே ரீட் பண்ணும்போதே தெரியுது. இது எல்லாமே அசட் அண்ட் லைபிலிட்டிஸ். ஆனந்த் had withdrawn ₹60,000 for his personal use. அப்போ பர்சனல் யூஸ்ன்னு சொல்லும்போது அங்கே டிராயிங்ஸ் சொல்லிக்கலாம். He had introduced 17,000 as capital for expansion of his business. Additional capital introduce பண்றாரு 17,000. Create provision of 5% of debtors, plant and machinery to be depreciated at 10%. இந்த சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா find out profit or loss அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் போட்ட 4 இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல், டிராயிங்ஸ், அப்புறம் அடிஷனல் கேபிட்டல். இந்த 4 இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் போட்டு இங்கே என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்கிறத பார்த்துடலாம். 60,000 டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு 17,000 அஸ் கேபிட்டல் ஃபார் எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ அடிஷனல் கேபிட்டல் 2 இன்ஃபர்மேஷனுமே நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கு. என்ன இல்லை அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல் இல்லை, க்ளோசிங் கேபிட்டல் இல்லை. அந்த ரெண்டையுமே கண்டுபிடிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இயர் பிகினிங்கில், அதாவது எண்ட் ஆஃப் தி லாஸ்ட் இயர் ஈக்குவல் டு பிகினிங் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் கரண்ட் இயர். அதாவது 1/4/2019 அப்படின்னு சொன்னாலும் 31/3/2018 அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். அப்போது நம்ம இங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது 31/3/2018 அதில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் 31/3/2019 இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடுறதன் மூலம் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம். அப்போ நமக்கு டிராயிங்ஸ் ஆல்ரெடி இருக்குது, அடிஷனல் கேபிட்டல் ஆல்ரெடி சம்மிலே கொடுத்துருக்காங்க. 31/3/2018 இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு ஓப்பனிங் கேபிட்டலும், 31/3/2019 இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு க்ளோசிங் கேபிட்டலும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் இன்னொரு 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. அதில் கிரியேட் ப்ரொவிஷன் ஃபார் 5% ஆன் டெட்டார்ஸ், பிளான்ட் அண்ட் மெஷினரி is to be depreciated 10%. இது ரெண்டுமே அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் தான் நம்ம போடுவோம். அதாவது இங்கே பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போடுவோம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எங்கே போடணும்னா க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது, அதாவது எண்ட் ஆஃப் தி இயர் தான் எப்பயுமே அட்ஜஸ்ட்மெண்ட் போடுவோம். அப்போ க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது தான் இந்த 5% ஆன் டெட்டார்ஸ், பிளான்ட் அண்ட் மெஷினரி டு பி டெப்ரிசியேட்டட் 10% இது ரெண்டையும் நம்ம போடுவோம். சம சொல்யூஷன் போடும்போது அதை பற்றி டீப்பாக பார்க்கலாம். ஓப்பனிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ஓப்பனிங் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த 31/3/2018 இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு தான் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அதுக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடுவோம். அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடுறதுக்கு முதல்ல எதெல்லாம் அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா அப்படியே நம்ம போஸ்டிங் போடலாம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று மட்டும்தான், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் மட்டும்தான் லைபிலிட்டி. இது எல்லாமே பாருங்கள் அசட் தான். கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட், ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், சன்ட்ரி டெட்டார்ஸ், பிளான்ட் அண்ட் மெஷினரி, லேண்ட் அண்ட் பில்டிங் இது எல்லாமே அசட். ஒன்று மட்டும்தான் லைபிலிட்டி. அப்போ அது அப்படியே நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்க்கு எடுத்து எழுதிட்டோம்னா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஷியேட் அமௌண்ட் தான் ஓப்பனிங் கேபிட்டல். இப்போ நேராக நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸுக்குள்ளே போகலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அஸ் ஆன் 31/3/2018 போட்டிருக்கோம். அதில் ஒரே ஒரு ஐட்டம் லைபிலிட்டி இருந்தது இல்லையா, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், அதை மட்டும் நம்ம இங்கே எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் அசட் சைட், பேலன்ஸ் இருக்கிற எல்லா ஐட்டமே அசட் தான். அப்போ கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட் 3,000, ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 35,000, சன்ட்ரி டெட்டார்ஸ்
1 lakh, plant and machinery 80,000, land and building 1,40,000. இது எல்லாமே அசட் சைடு எடுத்து எழுதியாச்சு. இப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஷியேட் அமௌண்ட் கேபிட்டல். இந்த கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் இது ஓப்பனிங் கேபிட்டல் தான். இந்த கேபிட்டல் 90,000 டிஃபரன்ஷியேட் அமௌண்ட் எடுத்துருக்கோங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இங்கே அசட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 3,63,000 வருது. அசட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே கிரெடிட்டார்ஸ் மட்டும்தான் 1,80,000. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஷியேட் அமௌண்ட் 1,93,000. இது ஓப்பனிங் கேபிட்டல். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் இந்த 31/3/2019 அதில் இருக்கக்கூடிய அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் நோட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மூலமாக க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம். இப்போ அசட் அண்ட் லைபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இங்கே சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் இது லைபிலிட்டி. அது இல்லாமல் இங்கே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு கேசட் பேங்க்கில் கிரெடிட் பேலன்ஸ் 60,000 கொடுத்துருக்காங்க. கேசட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அசட். எப்பயுமே டெபிட் பேலன்ஸை தான் நம்ம காமிக்கணும். அதாவது அசட்னு சொல்லிட்டாங்க, டெபிட் பேலன்ஸ் இல்லையா. இங்கே கிரெடிட்னு சொல்லியிருக்கிறதுனால இது கிரெடிட் பேலன்ஸ், அதாவது பேங்க் ஓவர் டிராஃப்ட். இந்த ரெண்டு ஐட்டம் மட்டும் லைபிலிட்டி, மீது எல்லாமே அசட் தான். கேஷ் இன் ஹேண்ட், ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், சன்ட்ரி டெட்டார்ஸ், பிளான்ட் அண்ட் மெஷினரி, லேண்ட் அண்ட் பில்டிங், இது எல்லாமே அசட் தான். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் க்ளோசிங் கேபிட்டலுக்காக போடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிரியேட் ப்ரொவிஷன் ஆஃப் 5% ஆன் டெட்டார்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது பிளான்ட் அண்ட் மெஷினரி இஸ் டு டெப்ரிசியேட்டட் அட் 10%. இது ரெண்டு க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இங்கே போட்டாச்சு. இங்கே லைபிலிட்டி சைடு கேசட் பேங்க் 60,000, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 1,30,000. அந்த ரெண்டு ஐட்டத்தை மட்டும் நம்ம இங்கே எடுத்து எழுதிட்டோம். அடுத்து அசட் சைட் கேஷ் இன் ஹேண்ட் 4,500 எடுத்து எழுதியாச்சு. ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 45,000 நம்ம இங்கே போஸ்டிங் போட்டாச்சு. நெக்ஸ்ட் சன்ட்ரி டெட்டார்ஸ் 90,000. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் 5%, 4,500. இந்த 5% எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒர்க்கிங் டவுட்ஃபுல் டெட்ஸ் ஈக்குவல் டு 90,000 × 5/100 ஈக்குவல் டு 4,500. இதைத்தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம் 85,000. நெக்ஸ்ட் பிளான்ட் அண்ட் மெஷினரி 80,000 அசட் சைடு ஏற்கனவே இருந்ததா தான். அதில் டெப்ரிசியேஷன் வந்து ஒரு 10% இருந்தது. அதுக்கான ஒர்க்கிங்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். டெப்ரிசியேஷன் ஈக்குவல் டு 80,000 × 100 8,000. அதில் 10% வந்து 8,000, அதையும் நம்ம எடுத்து எழுதியாச்சு. அதில் லெஸ் பண்ணி 80,000 லெஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 72,000 கிடைக்கும். இது ரெண்டு மட்டும்தான் இந்த சம்மில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது. இது மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத 1 or 2 times ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லேண்ட் அண்ட் பில்டிங் லாஸாக இருக்கிறது 1,40,000. அதில் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை, நம்ம எப்படியே எடுத்து எழுதிட்டோம். இப்போ ஆஸ் யூஸ்வல் நம்ம என்ன பண்ணிடலாம்னா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஷியேட் அமௌண்ட் எடுத்துடலாம். இதில் அசட் சைடு 3,47,000 வருது. லைபிலிட்டி சைடை பொறுத்த வரைக்கும் 1,90,000 வரும். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஷியேட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,57,000. இந்த ப்ரொவிஷன் ஆன் டவுட்ஃபுல் டெட்ஸ், டெப்ரிசியேஷன், ஒர்க்கிங், இது ரெண்டுமே கீழே கொடுத்துருக்கேன். ப்ளஸ் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஷியேட் அமௌண்ட் எப்படி எடுத்துருக்கோங்கிறதுக்கும் கீழே ஒர்க்கிங் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு ஓப்பனிங் கேபிட்டல் எடுத்துட்டோம். இது வந்து க்ளோசிங் கேபிட்டல். இங்கே வந்து நம்ம க்ளோசிங் கேபிட்டல் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆர் லாஸ் போட்டுற வேண்டியது. இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸை பொறுத்த வரைக்கும் சம்மில் இருந்து நம்மளுக்கு டிராயிங்ஸ் கிடச்சிருக்கு, அடிஷனல் கேபிட்டல் கிடச்சிருக்கு. இதை வந்து ஒர்க்கிங்காக நாங்கள் ஷோ பண்ணுறேன். ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சது தான் 1,93,000. க்ளோசிங் கேபிட்டல் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் இல்லையா, 1,57,000. இதை இங்கே நாங்கள் எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம நேராக ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பார்த்தோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸை பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் கேபிட்டல் 1,57,000. இது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சதை எடுத்து எழுதியாச்சு. அதில் ஆட் டிராயிங்ஸ் 60,000 இங்கே டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. 60,000 டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது சம்மிலே கொடுத்துருக்கிறத நம்ம ஆட் பண்ணி போட்டோம்னா 2,17,000 ஆன்சர் வருது. அதிலிருந்து லெஸ் அடிஷனல் கேபிட்டல் 17,000. அந்த 17,000 நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 2 lakhs வருது. அதிலிருந்து லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் 1,93,000. அதை 2 lakhsலேருந்து 1,93,000 லெஸ் பண்ணிட்டோம்னா 7,000 கிடைக்கும். இதுதான் ஒரு கம்ப்ளீட்டான சம். எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் வித் எல்லாத்தையுமே வந்திருக்கு. இந்த 7, 8, 9 இந்த 3 சம்ஸில் இருந்து ஏதாவது ஒரு சம் 100% எக்ஸ்பெக்டடு இந்த பப்ளிக் எக்ஸாம். இதை 1 or 2 times ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா
ஈஸியாக 5 மார்க்ஸ் நம்மளால் செக்யூர் பண்ண முடியும். நான் இந்த சம்மை எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.